வெல்கம் டு ஷம்முஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் பக்கோடா. பக்கோடானாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸ்வீட் கார்ன் வச்சு இந்த மாதிரி பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் டைம் சூடா சாப்பிட ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பக்கோடா செய்ய ஒரு ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப குயிக்கா 10 நிமிஷத்துல செய்யற ஒரு ஈஸியான ஸ்நாக் இது. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிட்டு இருக்கிறதுக்குள்ள பக்கோடா மாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே 3 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்ஸ் பிசைஞ்சு விட்டுக்கலாம். வெறும் கடலை மாவு மட்டும் சேர்த்து பக்கோடா பண்ணும்போது கிறிஸ்பியா வராது. ஸோ கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பக்கோடா நல்ல மொறு மொறுன்னு வரும். இது கூட உரிச்சு வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்வீட் கார்ன்ங்கிறதுனால பக்கோடால ஒரு லைட்டான ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 2 ஸ்பூன் சூடான ஆயில் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டு எல்லா இடத்துலயும் ஆயில் மிக்ஸ் ஆகுற மாதிரி கையால நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி சூடான ஆயில் சேர்க்கும் போது பக்கோடா நல்லா கிறிஸ்பியா வரும். லாஸ்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதிகமா சேர்த்துற வேண்டாம். பக்கோடாவுக்கு மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தா போதும். இப்ப பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை நம்ம அழுத்தி ஷேப் பண்ணி எல்லாம் போட வேண்டாம். ஜஸ்ட் ஷேப்லெஸ்ஸா எடுத்து போட்டாலே போதும். ஆயிலும் நல்லா சூடாயிருச்சு. இப்ப எண்ணெயில சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியா போட வேண்டாம். திருப்பி விடும்போது உடைஞ்சு தூள் பக்கோடா மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் சைஸ்ல போட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன்லாம் நமக்கு பெருசா வேக வேண்டியதில்லை. மாவு மட்டும் நமக்கு வெந்து வந்தா போதும். ஒரு சில கார்ன் எண்ணெயில போட்டதும் வெடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இந்த மாதிரி 2 சைடும் வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட சூடான ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெடி ஆயிருச்சு. நல்ல மொறு மொறுன்னு அவுட்டர் லேயர்ல ஆனியன்லாம் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்யற பக்கோடாவை விட ஸ்வீட் கார்ன் சேர்த்து செய்யும் போது நமக்கு குவான்டிட்டியும் அதிகமா கிடைக்கும். சாப்பிடவும் நல்ல டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இந்த ஸ்வீட் கார்ன் பக்கோடா வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.